வித்யாசாகரா இருந்தாலும் சரி, பன்வாரிலால் புரோஹித்தா இருந்தாலும் சரி, இப்ப இருக்கக்கூடிய ரவி அவர்களும் சரி, இப்ப தொடர்ந்து இந்த 3 கவர்னரோட பீரியட்லயுமே மிகப்பெரிய அளவிற்கு இந்த லாபியிங் தடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் இவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது. ஏன்னா, இது எப்ப மிகப்பெரிய அளவுக்கு வெடிச்சது அப்படின்னா, சூரப்பா அவர்களே அண்ணா யூனிவர்சிட்டியில வைஸ் சான்சலரா அப்பாயிண்ட் பண்ணும் பொழுது, ஏடிஎம்கேயும், டிஎம்கேயும் சேர்ந்து எதிர்வினை ஆற்றியது நாம மறந்துட முடியாது. அதனாலதான் அவர் மேல அவர் பொண்ணு எக்ஸ்பர்ட் கமிட்டில போட்டாங்க அப்படின்ட்டுலாம் அலிகேஷன் கிரியேட் பண்ணாங்க. பணம் நிறைய கொடுத்துட்டாங்கன்னு. ஆனால் ஆடிட்டிங்ல இருந்து எல்லாத்தையும் கடைசி வரைக்கும் ப்ரூவ் பண்ணாங்க. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ் ஷி வாஸ் அப்பாயிண்டட். நாட் ஈவன் ஷி காட் சிங்கிள் ருபி அப்படி ₹1 கூட அந்த கமிட்டியில அவங்க எக்ஸ்பர்ட்டா இருந்ததுக்காக வாங்கல அப்படிங்கறத அவர் நிரூபணம் பண்ணாரு. இப்ப வரைக்கும் அவர் அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு. அவரை வேற எந்த விதத்திலையும் எதிர்க்க முடியல அவருடைய அப்பாயின்மெண்ட். அதனால தொடர்ந்து தொல்லை கொடுத்துட்டே இருந்தாங்க. ஏன்னா அவர் வந்த பிறகுதான் பேப்பர் ரீவாலுவேஷன்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கலைஞ்சாரு. அப்புறம் அதாவது அங்க இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் பொலிட்டிக்கல் பர்பஸுக்கு யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி அதை ஃபுல்லா ஸ்டாப் பண்ணாரு. அண்ட் கேம்பஸுக்குள்ள அன்னெசரியா பொலிட்டிக்கல் ஈவென்ட்ஸோ மத்த எதுவுமே நடக்க விடாம அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வராம அவர் பார்த்துக்கிட்டாரு. இது எல்லாமே அந்த பிரச்சனைக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது.